ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகார பக்கமாய் திருப்பிக் கொள்வோம். ஒரு முதல் 5 வசனங்கள் ஒருத்தரும், அடுத்த 5 வசனங்கள் ஒருவரும் மாறி மாறி வாசிக்க கேட்போம். ஜெபவேளை ஆகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பிள்ளைங்க எவ்வளோ தாகத்தோட இந்த வார்த்தைக்காக இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு, நான் எங்கள் அப்பா எனக்கு கூட இன்னைக்கு ஒரு நாள் பேசணும், நான் அப்பாவோட வார்த்தையை கேட்கணும்னு வந்திருப்பாங்க. நீங்கள் பேசுங்க, நாங்கள் எல்லாம் காத்திருக்கிறோம். உங்கள் வார்த்தையை நாங்கள், ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையை மாத்திர வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களோட கூட நீங்கள் பேசுங்க, இடைப்படுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. இன்றைக்கு இந்த சம்பவத்தை நாம் வாசிக்க கேட்டோம். இங்கே ஒரு முக்கியமான ஒரு காரியம் ஒன்று நடக்குது. முதல் வசனம் சொல்லுது, ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்துல யார் யார் போறா? பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்ப என்ன ஒரு காரியம் அங்க சொல்லப்படுது? ஒரு விஷயத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஜெப வேளைன்னு ஒரு வேலை இருக்கு. அந்த வேளையில அவங்க தவறாம ஜெபிக்கிற அந்த நேரத்தை அவங்க கடந்து போறாங்க. அவங்க கடந்து போகும்பொழுது ஒரு காரியம் சம்பவிக்குது. அங்கே இந்த வாசல் அருகே ஒரு முடவன், நடக்க முடியாத ஒரு முடவனை ஒருத்தனை ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து அவன் கூட இந்த நண்பர்களோ இல்லை உறவினர்களோ அன்றாட அவன் சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணும்னு சொல்லி முடக்கப்பட்ட முடவனை, நடக்க முடியாதவனை அவனை தூக்கி கொண்டு வந்து தேவாலயத்து வாசல்ல வைக்கிறாங்க. எதுக்கு? அன்னைக்கு அவன் சாப்பிடணும். அவன் மட்டும் இல்லை, அவனை கூட சார்ந்த அநேகர் சாப்பிடணும்னு இருந்திருக்கலாம். வீட்டில் உள்ளவங்க கூட காத்திருந்திருக்கலாம். ஏன்னா அவனை ஒரு இடத்துல இருந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க, திரும்ப கொண்டு போறாங்கன்னா யாரோ அவனுக்கு உதவி செய்கிற ஒரு கூட்டம் இருக்கு, அவங்களுக்கும் இதுல ஏதாவது ஒரு ஆதாயம் கொடுக்க வேண்டும் என்று அவங்க வர்றாங்க. இந்த 9ஆம் மணி என்று சொல்லும் பொழுது அவங்க ஒரு ஜெப வேளையை குறித்து வைத்திருக்கிறாங்க. அந்த ஜெப வேளைக்கு எப்பொழுதும் அந்த சரியான நேரத்துக்கு அவங்க வருவாங்கன்னு யாருக்கு தெரிஞ்சிருக்கு? வாசல்ல பிச்சை எடுக்கிறவனுக்கு தெரிந்திருக்கு. தர்மம் வாங்குறவன் எப்படி செஞ்சான் பாருங்க, கரெக்டா அந்த நேரத்துக்கு கொண்டு வருவாங்களாம். ஆலயத்துல தர்மம் எடுக்கிறதுக்கு கரெக்டான நேரத்துக்கு அந்த இடத்துக்கு கொண்டு வருவாங்களாம். அப்படி அவங்களை கொண்டு வந்து வைக்கக்கூடிய நேரத்துல ஒரு காரியம் சம்பவிக்குது. இவங்க எப்படின்னா, எவ்வளவு நாளா கொண்டு வந்திருக்கிறாங்க, அவன் எவ்வளவு நாளா சப்பானியா இருக்கிறானா, தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல். அப்போ அவன் வயசு எவ்வளவு இருக்குன்னு அதுல பார்க்கலாமா? வாசிங்களை தொடர்ந்து. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட டெய்லி கூட்டிட்டு வர்றாங்க. டெய்லி சாப்பிடுறதுக்கு அவனுக்கு பணம் தேவை. அவன் குடும்பத்திற்கோ அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கோ அவனை சுமந்து கொண்டு வந்தவங்களுக்கோ ஒரு பணம் தேவை. அதுக்காக என்ன செய்யறாங்க? ஆலயத்துக்கு வர்றாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. பணத்துக்காக தான் ஆலயத்துக்கு வரக்கூடிய சில முடக்கம் சில பேர் மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கு. பணத்துக்காக மட்டும் தேவனிடத்தை தேடி வருகிற அனுபவம். இங்கே நடக்கிற காரியத்தை பாருங்க. தேவாலயத்தில் பிரவேசிக்கிற அந்த பேதுருவையும் யோவானையும் அவர்கள் கண்டு பிச்சை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த முடக்கம் சில மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் இருக்கு. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா
நான் அந்த ஒரு இப்ப இல்ல, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி மன்னார்புரத்துல ஒரு ஒயின் ஷாப் பக்கத்துல ஒரு சிக்கன் கடை இருக்கும், 65 கடை. அங்க நான் ஈவினிங் வந்து போய் அங்க சிக்கன் அந்த இதை சாப்பிட போவேன். அப்ப சனிக்கிழமை ஆனா ஒரு பெரிய கும்பலே நிற்கும், செம்ம கூட்டமா இருக்கும். அதுக்கு என்ன நடக்குன்னா, சனிக்கிழமை தான் சம்பளம் போடுவாங்க கொத்தனார் சித்தாளுகளுக்கெல்லாம். இவங்க எல்லாரும் சனிக்கிழமை சம்பளம் 7 நாள் வேலை பார்த்துட்டு சனிக்கிழமை சம்பளம் வாங்கினோடனே வாங்கிட்ட உடனே நேரம் எங்க வந்துருவாங்க, ஒயின் ஷாப் வந்துருவாங்க. வந்தவங்க இங்க வந்து சிக்கன் வாங்கிட்டு தான் போய் ஒயின் ஷாப்புக்குள்ள போவாங்க. திரும்ப ஒயின் ஷாப் போயிட்டு வெளியில வரும்பொழுது அந்த சிக்கன் கடைக்கார்ட்ட வந்து என்ன செய்வாங்கன்னா, 50 ரூபா அப்புறம் தரேன், ஒரு 50 ரூபாய்க்கு சிக்கன் தரியான்னு கேட்பாங்க. 7 நாள் 6 நாள் உழைச்சிருக்காங்க. அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வந்து கையில வச்சிருந்தவங்க போகும்போது வாங்கினவங்க திரும்ப வரும்போது வெறும் கையா வருவாங்க. குடிகாரர்களை பார்த்துருக்கீங்களா? ரொம்ப தாராள பிறப்பு பார்த்துருக்கீங்களா? குடி நீ குடி நீ குடி நீ குடின்னு. ஆமாங்க, ஒரு அதுதான் சொல்றேன், ஒரு அசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ள வந்துச்சுன்னா அந்த கிரியை நடப்பிக்குது. பார்த்துருக்கீங்களா? அந்த குடிவெறியின் ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா அவனை என்னவா மாத்திருது? தாராள பிரபுவா மாத்திருது. அன்னைக்கு சொன்ன மாதிரி சைக்கிளே தூக்கிட்டு நடந்து போறான். சாராயத்தை குடிச்சிட்டு சைக்கிளை ஓட்ட முடியல, தட்டுமாறுறான், கீழே விழுகிறான். அதனால என்ன செய்யறான்? சாராயத்தை தூக்கிட்டு நடக்கிறான். சாராயத்தை தூக்கி குடிச்சவன் சைக்கிளை தூக்கிட்டு நடக்கிறான். அவனுக்கு அவ்வளவு பலம் வந்துருது. சண்டை போடும் போது அவனுக்கு 7-8 கெட்ட வார்த்தை வேற சொல்லி கொடுக்கும் போல இருக்கு, சேர்த்து சொல்றான். சரி, அப்ப இந்த குடிச்சிட்டு வந்தான் பாருங்க, கடன் கேட்டான் பாருங்க, அவன் வீட்டுல இருக்க சில மனைவிகள் என்ன செய்யறாங்க தெரியுமா? அந்த சிக்கன் கடைக்கிட்ட வந்து சனிக்கிழமையான நின்றுறாங்க. ஏன் தெரியுமா? நம்மால உள்ள போகும்போது மொத்த கட்டோட உள்ள போறாரு, வெளியே வரும்போது தாராள பிரபு கடை வாங்க வர்றாருன்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. சில மனைவி, அதாவது ஞானமுள்ள மனைவி அப்படி செய்யறாங்கன்னு வச்சுக்கங்களேன். சில மனைவி, ஞானம் இல்லாத மனைவி, அவர் வருவாரு சனிக்கிழமை சம்பளத்தோட வருவாரு, அதனால என்ன சூடா 7-8 தோசையை சுட்டு அவருக்கு ஹாட் பேக்கில் இட்லியாவது எதையா ஒன்றுட்டு சட்னிலாம் ரெடி பண்ணி அவருக்கு வச்சிருப்பாங்க. எதுக்கு? சம்பளத்தோட வர்றாரு. அவங்க தப்பு இல்லை, கணவருக்காக செய்யறாங்க, ஒண்ணு ஓகே. இன்னொன்னு, அவங்க பொருளாதார தேவை, அவங்க யார்கிட்ட போவாங்க? கணவர் தானே அவருக்கு கொடுக்கணும். அவரை எதிர்பார்த்து இவங்க காத்திருக்காங்க. அவர் வரும்பொழுது நில தடுமாறி ஒரு பக்க சட்ட கலர் வேற கலராகவும், அவர் உள்ள வீட்டுக்கு வர்றாரு, ஆளு பார்த்தா அடையாளமே தெரியாத அளவுக்கு. என்னன்னு பார்த்தா சைக்கிள ஒன்னு தூக்கிட்டு வருவாரு, இல்ல இழுத்துக்கிட்டே வருவாரு. நம்ம பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும்? என்னடா இவரு வந்து காசு கொடுத்தா இதை நம்பி ஏத்து விட்டு அக்காட்ட பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கடை வாங்கி சனிக்கிழமை சம்பளம் வாங்கிடுவாருக்கா, நான் கண்டிப்பா கொடுத்துட்றேன், நீங்க எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அதை நம்பி வாங்கி நிலைமை என்னாச்சு? நம்மால எல்லாத்தையும் குடிச்சிட்டு வீட்டில் இருக்க பிள்ளைங்களையும் குடும்பங்களையும் நினைக்காம எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் வர்றாரு தனியா. அல்லேலூயா. ஒரு காரியம் பாருங்க, அந்த மனைவி அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க நினைக்கிறீங்க? திரும்பவும் கடன் வாங்க போவாங்களா? ஏன்னா வாங்கினதை அடைக்கணும், அதுக்காக இன்னொருத்தரை தேடி போவாங்க. அல்லேலூயா. நீ நிறைய விஷயத்தை கவனிச்சு பாருங்க. இந்த கடன் அடைக்க அந்த கடன், அந்த கடன் அடைக்க இந்த கடன், அந்த கடன் அடைக்க இந்த கடன், இப்படி கடன் வாங்கி 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 தங்கள் வாழ்க்கை ஃபுல்லா நிறைய கடன் வாங்கி அப்புறம் சபைக்கு வந்து என்ன கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வெள்ளியும் பொண்ணும் ஏதாவது கிடைக்குமா ஆண்டவரே? ஒரு முடக்கம் வந்துருமா? வராது. அவனுக்கு முடக்கம் வரும். ஏன்னா உங்க கணவர் உங்களுக்கு போதுமானதை கொடுத்தா நீங்க ஏன் கடன் வாங்க வெளியில போறீங்க? நீங்க ஏன் தள்ளப்படுறீங்க?
நீங்க ஏன் மற்றவங்கிட்ட போய் தலை குனிகிறீங்க? நீங்க ஏன் கேட்கிற இடத்துல நீங்க தலை குனிஞ்சு நிக்கக்கூடிய நிலை? பாருங்க, இந்த இடத்துல இந்த 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 மனுஷன் கேட்கறது போல அவரை நோக்கி பார்த்து, ஊழியக்காரங்களை பார்த்து ஒரு விஷயத்த கேட்கிறாங்க. என்னன்னா, ஏதாவது கிடைக்குன்னு தர்மம் கேட்கிறாங்க. கேட்ட உடனே என்ன நடக்குது? அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. என்ன இல்ல? சங்கீதத்துல பார்த்தோமா? சங்கீதத்துல என்ன பார்த்தோம்? ஏதோ பார்த்தோம். எது வெள்ளியும் பொண்ணுமா இருக்கு? விக்கிரகம். உங்கள்கிட்ட சொல்ல முடியுமா என்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் இல்லை அப்படின்னு? அது எப்படி சொல்லப்பட்டிருக்கு? விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பா சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தனுக்கு தேவையான அளவுக்கு தங்கம் இருக்கு, போட்டுக்கிற அளவுக்கு போதுமானதா இருக்கு, அது அப்படி இருந்தா ஓகே. மிகுதியான தங்கம் வேணும்னு ஆசை வந்துருச்சு, நகை மேல ஆசை வந்துருச்சுன்னா என்ன வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு நீங்க அறிந்து கொள்ளுங்க. விக்கிரக ஆராதனை உங்களிடத்திலே இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஹல்லேலூயா. விக்கிரக ஆராதனை இருக்கா இல்ல இயேசு இருக்காரா அவங்க கூட? சொல்ல முடியுமா? அப்புறம் ஏன் ஒரு சோர்வா இருக்கீங்க? இயேசு உங்க கூட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இங்க ஏசு ஏசுன்னு கத்துறீங்களங்க. ஏசு இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? கொஞ்சம் திமிரா இருப்பாங்க, அது கெத்தா இருப்பாங்க தெரியுமா? எங்க அப்பா என் கூட இருக்காருன்னு கெத்து இருக்கா அவங்க கிட்ட? பக்கத்துல உள்ளவங்களை அப்படியே தெரியும் பாருங்க, கெத்தா. நீங்க பாக்குற பார்வை என்ன சொல்லுது தெரியுமா? என் கூட இருக்காருன்னு. பாருங்களேன், திரும்பி பாருங்களேன். பார்த்தா போதியா? அந்த கெத்து என்ன சொல்ல தெரியுமா? இன்னைக்கு நீங்க போகும்போது உங்க நடைய கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும். என்ன சர்ச்சுக்கு போகும்போது வருமா, என் கூட ஒருத்த வர்றாரு, அதனாலதான் இந்த கெத்தான நடை, அந்த கம்பீரமான நடை. நான் அதனாலதான் கொஞ்சம் தைரியமா. நீங்க பார்த்த பார்வை சரிங்க, உங்க பக்கத்துல உள்ளவங்க பார்த்தாங்களே, அவங்க ஏசப்பா இருக்கிற மாதிரி உங்களை பார்த்தாங்களாங்க? உங்களை பக்கத்துல பார்த்தாங்கல்ல, அவங்க பார்த்தவங்க ஏசப்பா இருக்கிற மாதிரி, வீட்டுக்கு வா உடனே பேசிக்கிறேன்ற மாதிரி அப்படி இருந்துச்சா? இல்ல பக்கத்துல உள்ளவங்களை பார்த்த உடனே ஏசப்பா அவங்க கூட தான் ஏன் இருக்காரு அப்படி இருக்கா? நீங்க முடிஞ்ச உடனே எல்லாரையும் நடந்து போகும்போது ஒரு கம்பீரமா போகிறத, உங்க கூட அப்பா வர்றத பாருங்க. உங்களை வேலையை விட்டு ஒருத்தன் போக சொல்லிட்டான்னு வச்சுங்களேன், உங்களை வேலையை விட்டு ஒரு இடத்துலையோ இல்லை ஏதாவது வீட்லையோ யாரா ஒருத்தர் புறக்கணிச்சு தள்ளினான்னா நீங்க கொஞ்சம் அப்படியே சிரிச்சிடக்கூடாது. அவனை பார்த்து கோபமாயிருவான், அப்படி செஞ்சிடக்கூடாது. ஆனா சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிச்சுக்கணும். நீங்க கொஞ்சம் கெத்தா கம்பீரமா. ஏன் தெரியுமா? உங்களை அவன் அனுப்பிட்டனால அவன் வேலையே ஆட்டம் காண போகுது, அவன் போண்டியாக போறான், கத்த அப்படி மாத்த போறாரு. அதனால நீங்க என்ன செஞ்சுக்கணும்? கொஞ்சம் கம்பீரமா பார்த்து, என்னையே வேலையை விட்டு அனுப்புன, வாயை திறந்துடக்கூடாது. அவனை அப்படியே ஒரு தடவை பார்க்கணும். அவன் ஏன் நீ என்னை மறைச்சு பார்க்கறேன் கேட்டானா, ஏசு என் கூட இருக்கிறாரு அதனால உன்னை அப்படி பார்த்தேன் அவனை சொல்லுங்க. உங்களை யாராவது திட்டி தள்ளுவான்ல, புறக்கணிப்பான்ல, அப்ப நீங்க அவனை பார்க்கும்போது பார்க்கிற பார்வை, அவனை என்ன நீங்க பார்த்தீங்கன்னா, என்னைய அவன் வேலையை விட்டு தள்ளுற, நீ போண்டி ஆக போறேன்னு பாக்குறீங்க நீங்க. ஆனா அவன் கேட்டுட்டானா, என்னடா நீ அப்படி பாக்குறேன்னா, இல்ல நீ என்னை வேலை விட்டு அனுப்பிட்டு ஏசு என் கூட இருக்கிறாருன்னு அவனுக்கு சொல்லிட்டு வாங்க. உங்களை அனுப்பிட்டானா அவன் முடிஞ்சிருச்சு, அவன் சோழின்னு அர்த்தம். உங்களை அனுப்பாத வரைக்கும் அவனுக்கு நல்லது தெரியுமா? நீங்க இருக்கிறதுனாலதான் அந்த கம்பெனியே ஓடிக்கிட்டு இருக்கு தெரியுமா? நீங்க இருக்கிறதுனாலதான் அந்த வீடு ஓடிக்கிட்டு இருக்கு. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? உங்களாலதான் அங்க எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு, அதை தெரிஞ்சுக்குங்க. நான் போலேன்னா எதுவும் நடக்காதுன்றத நீங்க கொண்டு வாங்க. ஆமா, அதை நீங்க நினைச்சுக்கோங்க. ஏன்னா உங்களால கர்த்தர் அந்த இடத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறார். என்னை மட்டும் ஏன் போகவே விட மாட்டாங்க வேலையை விட்டு அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற இயேசுவை அவன் பார்க்கிறான். யோசேப்பு எங்கங்க இருந்தா? நீங்க எங்க கேக்குறீங்க பாஸ்டர்? நாங்க அந்த இடத்த சொல்றோம்.
யோசேப்பு அப்பா கிட்ட இருந்தான், ரெண்டாவது குழியில இருந்தான், மூணாவது இஸ்மவேல் சந்ததி கிட்ட இருந்தான், நாலாவது குழியில இருந்தான், இது சிறை வியாபாரம் விற்கப்பட்டான், அஞ்சாவது சிறைச்சாலையில் இருந்தான், போத்திபார் வீட்டில் இருந்தான், ஆறாவது சிறைச்சாலையில் இருந்தான், ஏழாவது பார்வோன் இடத்துல போயிட்டான், எட்டாவது அந்த தேசத்தின் அதிபதியா மாறினான். 8 பரிபூர்ணம். இந்த பாதையை நீங்க கடந்து வந்தீங்கன்னா பரிபூர்ணத்துல தான் இருப்பீங்க. அல்லேலூயா. இந்த 5 பேருக்கு மட்டும் சாங்ஷன் ஆயிடுச்சு பாருங்க. ஒரு காரியத்தை கவனிங்க. யோசேப்பு சிறைச்சாலையில இருந்தான். சிறைச்சாலையில இருந்ததுனால கர்த்தர் அவனை விட்டு போயிட்டாரா? கர்த்தர் அவனோடு இருந்தார். அவனோட கர்த்தர் இருந்த உடனே யோசேப்பு எப்படி இருந்தான் சொல்லுங்களேன்? அடிமையா இருந்தானா? அதிகாரியா இருந்தானா? உங்க கூட இயேசு இருந்தாருன்னா நீங்க அடிமையா இல்லைன்றதை ஞாபகம் வச்சுக்குங்க. சிறைச்சாலையில கொண்டு போய் போட்ட பிறகு இயேசு அங்க இருந்தாரு. அங்க அவன் எல்லாருக்கும் மேலையும் ஆண்டவர் அதிகாரியின் உள்ளத்துல இரக்கத்தை உண்டாக்கி அவன் அதிகாரியா மாத்தி வச்சார். அப்ப நீங்க இருக்கிற இடத்துல என்னங்க, நான் அவருக்கு அடிமையா? அந்த அவங்க வேலை செய்யற முதலாளிக்கு அடிமை இல்ல. நீ அடிமை கிடையாது. நீ அதை மட்டும் தெரிஞ்சுக்க. நீ அடிமை இல்லை. இப்ப பக்கத்துல உள்ளவங்கள பாருங்க. எப்படிங்க பாக்குறாங்க? பக்கத்துல உள்ள பாருங்க. நான் ஒரு மாதிரி பாக்குறீங்க. இவன்லாம் இயேசு கூட திருறான். பாக்குறவங்க, நம்மளை பாக்குறவங்க எப்படி பார்க்கணும்? உண்மையாவே இயேசு அவங்க கூட இருக்கிறவங்க மாதிரிதாங்க. எப்ப பார்த்தாலும் வெள்ளியும் பொண்ணும் ஏதாவது கிடைக்குமா, வெள்ளியும் பொண்ணும் கிடைக்குமா, அப்படி பார்க்கிறவங்கல்ல. அது விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பா இருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், எல்லாமே கூட நிறையா கொடுக்கப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க கூட கொடுக்கப்படும்? அது இன்னைக்கு பாருங்க. ஏசு ஏசு ஏசுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். இந்த இடத்துல அவர் சொல்றாரு, பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். உங்ககிட்ட என்ன இருக்கு? உங்ககிட்ட என்னங்க இருக்கு? புரியலையே. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து இவங்க கிட்ட ஏசு இருக்கிற மாதிரி பாருங்கன்னு சொன்னேன். பாத்தீங்க. இப்ப கேக்குறேன், நீ சந்தேகமா பாக்குறீங்க. உங்ககிட்ட யார் இருக்கா? அதத்தான் கேட்கிறேன். இந்த வசனத்துக்கு உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் அந்த காரியத்தை சொல்ல வச்சேன். சரி, என்ன நடக்குது? பேதுரு சொல்றாரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்துல இல்லை, என்னிடத்தில் உள்ளத உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த முடக்கம் போல நம்முடைய வாழ்க்கையிலும் சில முடக்கம் வரும். அந்த முடக்கத்தை ஜெயிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு இந்த வசனத்தின் மூலமா கர்த்தர் கொடுக்கிறாரு. வெள்ளியும் பொன்னையும் தேடாத, நீ இந்த முடக்கப்பட்டு, சில பேர் பாவத்துல முடக்கி உட்கார்ந்தே இருப்பான். நான் ரட்சிக்கப்பட்டு 15 வருஷமும் சில பாவம் கூடயே வரும், சீரியல் போல. அதுக்கு எபிசோடே இருக்காது, அது முடிகிறதுக்கு டைமே இருக்காது. விளம்பரம் போட்டாலும் அடுத்த வாரம் 1000, 2000, 3000, 10,000 எபிசோடு கூட ஓடும். அப்படிலாம் சில பாவம் கூடயே டிராவல் பண்ணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிலது தெரியாம பாவம் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, அதைத்தான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். அது உன்னைய என்ன செஞ்சிருக்கு? முடக்கி வச்சிருக்கு. அதனால நீ எழுந்துச்சு போய் சம்பாரிச்சு ஜெயிக்க முடியாம நீ ஒரே இடத்துல உக்காந்துக்கிட்டு, ஆலயத்துல சண்டே வந்தோடனே என்கிட்ட வெள்ளி பொண்ணு, எனக்கு கார் தாங்க, எனக்கு அவங்கள போல பஸ் தாங்க, அவங்கள போல வீட்டை தாங்க, அதை போல அப்படிதான் நீ கேட்டுக்கிட்டே இருக்க. என்கிட்ட நீ என்ன கேட்கல? நான் இந்த இடத்துல எந்திரிக்கணும்னு நீ கேட்கவே இல்லைன்றாரு. அல்லேலூயா. நீங்க கேட்கறத இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். எதெல்லாம் கர்த்தருக்கு நீங்க தெரியப்படுத்தணும், அந்த காரியத்தை நீங்க கர்த்தர்ட்ட தெரிஞ்சிட்டாருன்னா உங்களுக்கு தேவையானதை கர்த்தர் கொடுத்துருவார்.
அல்லேலூயா. இந்த காரியத்துல ஒரு காரியம் பார்க்கிறேன். என்னன்னா அந்த அந்த முடவன் அந்த இடத்துல உட்கார முடக்கப்பட்ட காரியம் என்னன்னா, ஒரு முடக்கப்படுகிற அனுபவம் கிட்டத்தட்ட 40 வயது வரைக்கும் அவனுக்கு இருந்திருக்கு. நிறைய பேர் நிறையபடி ரட்சிப்பின் அனுபவத்தை கேட்டா பல ஆண்டு. ஆனா சில காரியம் கர்த்தர் எதிர்பார்க்க வரம் இருக்காது, கனி இருக்காது, அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை தேட தரிசனம் இருக்காது, சில காரியம் இருக்காது. அவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் சில கவலை, வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லை, பணம் இல்லை. எதனால? சூழ்நிலை அவர்கள் தள்ளின உடனே அவர்கள் என்ன செய்யறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களையும் எய்த்து வீட்டுக்காரங்களையும் தேடி அவங்களிடத்துல உதவி கேட்டு நிற்கிறாங்க. கர்த்தரிடத்துல உதவி கேட்க மறுத்துட்டாங்க, தேடல. இவன் ஆலயத்தின் வாசல்ல உட்கார்ந்துருந்தவன் அங்க ஒரு காரியத்தை கேட்கிற. இன்னைக்கு குடிக்கிறவங்க வயசெல்லாம் தெரியுமா? 12 வயசு 13 வயசு பயலுகள்லாம் குடிக்கிறாங்க. இப்ப இந்த வயசுலயே குடிக்க ஸ்டார்ட் ஆயிட்டா அவன் கல்யாணம் முடிஞ்ச பிறகு எப்படி சம்பளத்தை கொண்டு போய் வீட்டுல கொடுப்பான்னு நினைக்கிறீங்க? நாம அதுக்காக ஜெபிக்கணும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஆத்துமாக்குள்ள ஒரு விதமான ஏக்கங்கள், இந்த போராட்டத்தை போல வெள்ளியும் பொண்ணும் இந்த நிலை சரிந்து போகி நம்முடைய வாழ்க்கை விழுந்து போன நிலை இருந்தா கர்த்தர் அதை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார். கர்த்தர் மூலமா நம்முடைய அநேக சரிவுகளை உயர்த்தி நிறுத்த முடியும். அல்லேலூயா. அவன் சொன்னா, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நீ எழுந்து நட. அப்ப நாம எதுலேருந்து எழுந்து நடக்க வேண்டும்னா இந்த நாமத்தை நாம பயன்படுத்தணும். ஆனா வீண்ல வழங்கிட கூடாதுங்க. பொய் சொல்றதுக்கு, பொய்யான சத்தியம் பண்றதுக்கு கர்த்தருடைய நாமத்தை வீண்ல வழங்கிடவே கூடாது, அதை பயன்படுத்திடவே கூடாது. அல்லேலூயா. அந்த நாமம் உங்க வாழ்க்கையை சீர்படுத்தும். அந்த நாமம் உங்க பாவத்தை சிலுவையில அரைஞ்ச நிச்சயத்தை கொடுக்கும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒரு புது வாழ்வையே கொடுக்கும். பாவத்தின் அடிமைத்தனத்துல நீங்க இருக்கிறீங்கன்னா ஒரு காரியத்தை ரகசியம் சொல்றேன். உங்களுக்கு அது தெரியாது, அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு. பாவத்துல இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை, சில பேருடைய வாழ்க்கை முடக்கப்பட்டு மூளை மந்த நிலைமையில, இல்ல இந்த காரியத்தை நம்ம என்ன செய்யறோம் தெரியாம, என்ன பேசுறோம், என்ன செயல்படுத்துறோம் தெரியப்படியாம முடக்கி வைக்கும். ஆண்டவர் சொல்றாரு, சிலுவையின் அந்த மரணத்தின் வெற்றி மூலமா உன்னுடைய பாவத்திற்கு முடிவு வந்துருச்சுன்னா உன் ஆசீர்வாதம் உனக்கு திறக்க ஆரம்பிச்சிடும். உன் ஆசீர்வாதம் வந்துடும். உன் கூட இருக்கிற இயேசு எல்லாவித ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்துல பார்க்கும் பொழுது ஒரு 19ஆம் வசனத்துல பேதுரு சொல்வார் ஒரு காரியத்தை. இந்த 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். எப்படிப்பட்ட வார்த்தையை கொடுக்கிறாரு பாருங்க. என்னன்னா, அந்த பாவம் மனம் திரும்புதல் உண்டாயிருச்சுன்னா இப்படிப்பட்ட அற்புதம் உங்க வாழ்க்கையில் நடக்குமா? அப்படின்னா என்னங்க, எனக்கு புரியவே இல்லைங்க, அப்படின்னா எனக்கு தெரியலங்க, இது என்ன வசனம், இது எப்படி புரியலன்னா, ஆண்டவர் சொல்றாரு, ஈஸியா சொல்றேன். பாவம் மன்னிக்கப்படுறதற்கு பாவ அறிக்கை வந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கையில நீங்க எங்க முடங்கி உட்கார்ந்தே இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கர்த்தர் உங்களை தூக்கிட்டு வெளியே வந்துருவாரு. அதைத்தான் சொல்றாரு. அவன் என்ன நடந்துச்சு தெரியுமா? அவன் குணமான உடனே அவன்கிட்ட ஒரு காரியம் நடந்துச்சு. அவன் குதித்து எழுந்து நடந்து, 8ஆம் வசனத்துல பாருங்களேன், குதித்து நின்றான், நடந்தான், அவன் குதித்தான், தேவனை துதித்தான், அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அடுத்து வாசலே நின்னவன் உட்பிரவேசித்தான். எவ்வளவு வருஷம் வாசலே கடந்தான்? எல்லாரும் வாசல்ல கிடக்கிற காலம் இருக்கு, ஆனா வாசலை தாண்டி உட்பிரவேசிக்கிற காலம் வந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாசல் வந்து திறந்திருக்குங்க. நானே வாசல் என்று சொன்னவர் வாசலை திறந்து வச்சிருக்காரு. என்ன தெரியுமா? திக்கட்டு நீங்க எந்த வாசலுக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு அவர் வாசலை திறந்து வைத்திருக்கிறாரு. அது வழியா உட்பிரவேசிக்கிறவங்க நல்மேய்ச்சலை கண்டடைவாங்க.
ஆண்டவர் அங்க சொல்றாரு 19, உங்க பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படணும். அப்படின்னா பாவம் உங்களை விட்டு போகணும், அது நிவர்த்தி ஆகணும்னா நீ இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து என் பாவத்தை சிலுவையில முடிச்சிட்டாருன்னு ஒரு நிச்சயம் வந்துருச்சுன்னா உங்ககிட்ட இருந்து ஓடிருங்க எல்லாமே. நீங்க அதுக்கு பிறகு பொண்ணுக்காக வெள்ளிக்காக நிக்க மாட்டீங்க, நசரேயனுடைய அற்புதத்தை நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, நசரேயனுடைய விடுதலையை நீங்க ருசித்து கொண்டிருப்பீங்க. காலம்புள்ள முடக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இங்க பாருங்க, அவன் பிச்சை எடுத்தவன், அவனை நடக்க பண்ணோன்னு திரும்ப போய் பிச்சை எடுத்தானா? இனிமே எவங்கிட்டையும் கையேந்த விட மாட்டாரு. அவனை ஒருத்தனை விடுதலை ஆக்கிட்டாரு, உன்னை பாவத்துல இருந்து மீட்டு எடுத்துட்டு வந்துட்டாரு. நீ பாவ அறிக்கை பண்ணி அவட்ட இருந்து விடுதலையை வாங்கிட்டேனா திரும்ப கையேந்திரவன் அவனை நிக்க விடவே மாட்டாரு. உன்னை கொடுக்கிறவங்களாதான் கர்த்தர் வைப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொடுக்கிறவர்களாய் மாற்றுவாரு. பாருங்க, நம்ம ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் நம்ம அப்பா பிறந்தநாளை முன்னிட்டு அநேக தர்மம் எடுக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்கிறோம். அநேக ஆசீர்வாதங்கள் மிகுதியாய் வந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேர் பாருங்க, ஒரு சகோதரி இந்த பணத்தை ஒரு காரியத்துக்காக இதுக்காக விதைச்சாங்க, ஒரு 2000 விதைச்சாங்க. கர்த்தர் அவங்களுடைய சகல காரியத்தை ஆசீர்வதித்து அவங்க சம்பள உயர்வெல்லாம் கர்த்தர் கொடுத்துட்டாராம். விதைக்கிறவங்க யாரும் சும்மா இருக்கல, மேன்மையான ஆசீர்வாதத்தை அவங்க வாழ்க்கையில காணும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்யறாரு. ஒவ்வொருவர் இந்த வருடமும் நம்ம கொடுக்கிறோம். இந்த வருடமும் நாம போய் மிகுதியான உணவு கொடுக்கிறதுக்கு கர்த்தர் வழிவாசலை திறக்க போகிறாரு. விதைக்கிறவன் தோற்கிறதில்லை, ஜெயிக்கிறவனாய் மாறுகிறான். பாருங்க, அவனுடைய கரத்தை பிடிச்சு பேதுரு என்ன செய்கிறாரு? தூக்கி விடுகிற அனுபவம். அல்லேலூயா. பேதுரு கை நீட்டி அந்த மனிதனை தூக்கி விட்டார். இன்று இயேசு உனக்கு முன்பாக கரம் நீட்டுகிறார். எதுக்கு தெரியுமா? நீ இந்த கடன்லயே இருக்கல, நீ இந்த வியாதியிலே இருக்கல, நீ இந்த போராட்டத்திலே இருக்கல, என் வீட்டுல இந்த போராட்டம் மாறல நிக்கிறீல, உன்னை அதுல இருந்து கை தூக்குவதற்கு இயேசுவின் கரம் உன்னை தேடி வருகிறது. அது வெள்ளியும் பொன்னையும் கொடுக்கிற கரம் அல்ல, அது தற்காலிகமான சுகம் கொடுக்கிற கரம் அல்ல, அது உன்னை முழுமையாக விடுதலை கொடுக்கிற கரம் உனக்கு நேராய் நீட்டப்படுகிறது. அல்லேலூயா. 3 காரியம் அந்த இடத்துல நடக்குதுங்க. முழுமையான பாவ மன்னிப்பு அங்கே உண்டாக்கப்படுகிறது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்கு கொடுக்கிறேன், நான் பாவ மன்னிப்பு கொடுக்கிறேன். 2வது புது வாழ்க்கை கொடுக்கிறேன். 3வது நித்திய ஜீவனை, கடவுளோடு இருக்கிற ஒரு வாழ்க்கையை உனக்கு நான் கொடுக்க போகிறேன். அப்ப அந்த கை நீட்டுனா, என் கை நீட்டினோடனே என்ன நடக்குது? ஏசப்பாவோட கை வந்தோடனே 3 காரியம் உங்க வாழ்க்கை நடக்குதான். எங்க இருந்து தூக்கிட்டு வர்றாராம்? 1வது மன்னிப்பு கொடுத்து தூக்குறாரு. 2வது புது வாழ்க்கை கொடுத்து உன்னை தூக்குறாரு. 3வது நித்திய ஜீவனை கொடுக்கிறதுக்கு உன்னை கூப்பிடுறாரு. அந்த கை இறங்கியிருக்கான். இன்றைக்கு உன்னை தூக்கி எடுக்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் மாற்றப்பட வேண்டும். சிலுவையிலே இயேசு உங்களுக்காக பட்ட பாடுகளை எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் இடத்துல எதை காண்பிச்சா உங்க வாழ்க்கையில நன்மை நடக்கும் தெரியுமா? உங்களுக்கு எதை நீங்க காண்பிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்? நீங்க வெள்ளியும் பொண்ணு இருக்குமான்றதை காட்ட தேவையில்லை. நீங்க எண்ணத்தை தெரியப்படுத்தினா அவர் அறிந்து கொள்வார் என்பதை அறிந்து கொள்ளணும்ல. 1வது தேவனிடத்துல நீங்க அன்பு வச்சிருக்கீங்களான்றதை முதல்ல அவர்கிட்ட காட்டணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அல்லேலூயா. ஒரு விஷயம் புரியுதா உங்களுக்கு? அவ அன்பு காட்ட ஏசப்பாட்ட வந்ததுனால அவர் என்ன செஞ்சார் பாருங்க, உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு ஒரு அப்ப அன்பு காட்டுறவனுக்கு ஏசப்பா என்ன கொடுப்பேன்னு பைபிள்ல காட்டியிருக்காரு. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க இயேசு மேல அன்பு காட்டினால் அப்படின்னா
முதலிடம் இயேசுக்கு தான் நீங்க கொடுக்கணும். உங்க அன்பு இங்க பாருங்க, அன்புனால மட்டும்தான் நீங்க இயேசுவை நெருங்கணும். எக்காரணத்தை கொண்டும் அதிகாரத்தினால நான் உங்களை திட்டியோ கண்டிச்சோ போறதில்லை. இயேசு கிறிஸ்து கிட்ட நீங்க வரலைன்னா ஏசப்பாவா அப்படி பண்ணுவார் இப்படி. நீங்க அன்புனாலதான் இயேசுவை சந்திக்கணும். அப்படி நீங்க சந்திச்சா கர்த்தர் இந்த மகளுக்கிட்ட ஒரு காரியத்தை சொல்றாரு. நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. பாத்தீங்களா? அந்த அன்பு ஏசப்பாக்கு தெரியுமா? நீங்க அன்பு காட்டுறது எப்ப போனாலும் இல்ல வெளியும் பொண்ணும் உங்களிடத்துல இருந்து வருமா அப்படி இருக்கீங்களா? இல்ல நான் உங்ககிட்ட அன்பு காட்ட வந்திருக்கேன் ஏசப்பான்னு வந்திருக்கீங்களா? அன்பு காட்டினா இன்னைக்கு திரளான மன்னிப்பு உங்களுக்கு உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு மன்னிப்பை கொடுக்க விரும்புகிறார். இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். எவ்வளவு பெரிய அற்புதமான காரியம். காலம்புள்ளா ஏசப்பா கிட்ட போக முடியாதபடி ஒரு முடக்கம் இருந்துச்சு. என்னன்னா, பாவம் நான் செஞ்சிட்டேன், என்னை ஏசப்பா கிட்ட போக விடவே மாட்டேது. அந்த பாவம் என் வாழ்க்கைக்குள்ள சாபமா நிக்குது. என் வாழ்க்கைக்குள்ள நான் எழுந்திருக்கவே முடியாதபடி முடக்கத்தை உண்டாகிருக்கு. சில பேர் நினைப்பீங்க யாரோ ஒருத்தரா இருக்கலாம், நான் இந்த காரியத்திலிருந்து நான் விடுதலை ஆகவே முடியலங்க, இந்த வேலையை விட்டு வேற வேலைக்கு போக முடியலங்க, இல்ல இந்த வீட்டை விட்டு அந்த வீட்டுக்கு போக முடியல, இந்த காரியத்தை என்னால செய்யவே முடியல. நீங்க நினைப்பீங்க சத்துரு இதை செய்யறானோ, பிசாசு இந்த காரியத்தை முடக்க. இல்லவே இல்லை. சில பாவம் மன்னிக்கப்படாத தன்மை தான் உங்களை அந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு வர முடியாம நிக்குது. வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க அத உங்க அன்பை காட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் மன்னிப்பாரு. அந்த அன்பு எங்க இருந்ததுமா? சிலுவையை தியானம் பண்ணி பாருங்க, உங்களுக்குள்ள அந்த அன்பு வந்துடும். அந்த அன்பை ஏசப்பா பார்த்தாருன்னா உங்களுக்கு திரளான மன்னிப்பை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு இன்னொரு அதுலயே யோவான்ல இன்னொரு 12:3 பாருங்களேன். அதுலயே ஒரு காரியம் யோவான்லயும் கொடுக்கப்பட்டிருக்க ஒரு காரியம். 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல இதே சம்பவம் தான். அப்பொழுது மரியாள் வெளியேற பெற்ற களங்கமில்லாத நலனம் என்னும் தைலத்தை ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதத்திலே பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கிறாரு? சென்ட் பாட்டில உடைச்சு ஊத்துனா அந்த வீடு முழுதும் வாசனை அடிக்குமா அடிக்காதா? அந்த பாட்டில் தவறி கீழே விழுந்துருச்சுன்னா கூட உடைஞ்சாலும் வீட்டில் வெளியில இருந்து வரவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, யாரோ சென்ட் பாட்டில எடுத்திருக்கீங்க. தவறி சாராய பாட்டில கீழே போட்டார் ஒருத்தவர், என்ன ஆகும்? அந்த ஏரியாவே வேகன்னு வாந்தி எடுத்துட்டு போவான். அப்போ கண்டுபிடிச்சலாம் எவனோ ஏதோ ஒரு பாட்டில போட்டு வாடிச்சிட்டான். அதுக்குள்ள என்ன இருக்குன்றத கர்த்தர் ஒரு அடையாளப்படுத்தி காண்பித்து அதனுடைய வாசனை அதனுடைய சுபாவத்தை காட்டுகிறது. பரிமள தைலம் அந்த வீடு முழுவதும் பரவிச்சு அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு, நீ தேவனுடைய பாதத்துல விழுந்து கண்ணீர் விட்டு அந்த உன்னுடைய தைலமாகிய கண்ணீரை நீ ஊத்துனேனா அந்த வீடு முழுவதும் அந்த தைல வாசனை பெருகினது போல உன்னை குறித்து உன் வீட்டுல சாட்சியை நான் உண்டாக்குவேன்னு கர்த்தர் சொல்றாரு. நீ மன்னிப்பை பெற்றிருக்கன்னு கர்த்தர் காட்டுவாராம். முதல்ல யார்? உங்க வீட்டில் உள்ளவங்க உங்களை நம்புவாங்களா? நம்ப வைப்பேன்றாரு. சரி, முதல்ல அன்பை காட்டணும். ரெண்டாவது, நம்ம பலவீனம் வியாதிய கர்த்தர்கிட்ட காண்பிக்கணும், சொல்லணும். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் எடுங்களேன். மார்க்கு 1ஆம் அதிகாரத்துல 30வது வசனம் பாருங்க. மார்க் 1:30. அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தாள். உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். போதும், ஒரு மனுஷி ஜுரமா இருக்கா. யார் அவ?
சீமோன் பேதுருடைய மாமி. மாமியார். அப்ப பேதருக்கு கல்யாணம் ஆயிருக்கா ஆவலையா? ஆயிஷ். சீசருக்கு கல்யாணம் ஆயிருக்கா ஆவலையான்றது தெரியவே மாட்டேங்குது. அப்ப பேதுருக்கு மாமியார் இருக்கிறாங்க அப்படின்னா பேதுருக்கு ஒய்ஃப் இருந்தும் இயேசுவோட இவ்வளவு நெருக்கமா இருந்திருக்கார் பாருங்க. ஹல்லேலூயா. ஒய்ஃப் இருந்தா நெருக்கம் இருக்காது இயேசுவோட. அது ஆண்களுடைய பிரச்சனை. என்னன்னா இந்த இடத்துல ஒரு காரியம் பாருங்க. அப்போ ஒய்ஃப் என்ன மனநிலைமையில இருந்திருப்பாங்க, அவங்களுக்குள்ள என்ன கிறிஸ்துவின் அன்பு எந்த அளவுக்கு அவங்க தேவனை ருசிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு கணவன் இயேசுவோடு ஐக்கியம் உள்ளவனா இருக்கணும்னு நினைக்கிற மனைவி அங்க இருந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். பிரதான சீசனா பேதுரு மாத்தி மேன்மையான முதலிடத்துல வைக்கிறதற்கு முதிய வயசான அவர் அவர் தான் ஃபர்ஸ்ட். அப்ப இங்க இடத்துல ஒரு காட்டப்பட்டிருக்கு, பேதுரு மாமிக்கு சுகம் இல்ல, காய்ச்சல். காய்ச்சலை யாருக்கிட்ட சொல்லணும்? காய்ச்சல் வந்தா இயேசு கிட்ட சொல்லணும். நீங்க முதல்ல அன்பை தெரியப்படுத்துங்க. ரெண்டாவது, காய்ச்சல் பலவீனம் வியாதி வந்தா யாருக்கிட்ட சொல்றது? பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய், அக்கா அக்கா எனக்கு உடம்பு சரியில்லக்கா, ஒரு 100 ரூபா கொடுத்தேன்னா ஊசி போட்டுருவேன்க்கா. டாக்டர்கிட்ட போய் அம்புட்டி ஒப்பிக்கிறது. இந்த டாக்டர் அப்படியே முழிப்பாரு. 1000 பேரை பார்த்தவன் உன்னைய மாதிரி 100 பேர் காய்ச்சலை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பான். என்ன சொல்லுவாங்க? தலைவலி, காய்ச்சல், இருமல், சளி. இதை ஒரு 1000 பேர் ஒரே இந்த ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருந்தா அவனுக்கு எப்படி இருக்கான்? சொல்லு, ஆமா, தலைவலிக்குமே, அப்படிதான் கேட்பான். வேற எங்க கேட்பான்? நீங்க எத்தனை முறை வேணாலும் ஏசப்பாட போய் சொல்லுங்களேன், உங்களை அப்பையும் புதுசா பாக்குற மாதிரி கேட்கிற மாதிரி கேட்பாரு. ஆதாரமா சொல்றேன், பைபிளை நீங்க வாசிச்சு பாருங்களேன். ஒரு தடவை வாசிச்சுட்டு 2வது வாசிக்கும் போது உங்கள்கிட்ட வேற பேசுவாரு, உங்களை வேற விதமா புரியப்படுத்துவாரு. உங்க அந்த நேரத்துல உங்க மனநிலைமை எப்படி இருக்கோ அப்படி சொல்லி கொடுப்பாங்க. நீங்க எப்ப போய் பேசினாலும் உங்க வீட்டுக்கார போல உங்களை அடிக்க மாட்டாரு. உங்க மனைவியை திட்டுறது போல அவர் திட்ட மாட்டாரு. உங்க பிள்ளைங்க அப்படியே கொதறி வைக்கிறது போல தாய் தகப்பன் மேல அன்பு செலுத்தணும், அவங்களை கனப்படுத்தணும்னு எல்லா பிள்ளைங்களும் போய் சல்யூட் தாய் தகப்பனே அப்படின்னு அடிக்கிறாங்களா? யாராவது கனப்படுத்தணும்னு? கனப்படுத்த சொன்னா என்ன செய்வாங்க? கனப்படுத்தினா என்ன நினைக்கிறீங்க? வணக்கம் தாயாரே, காலையில டெய்லி எழுந்துச்சுனே வணக்கம் தந்தையாரே, அதான் கனப்படுத்துறது. சொல்லுங்களேன், கனப்படுத்துறதுன்னா என்னங்க? அவங்கள அனாதையா விட்டுறக்கூடாது. அவங்களுக்கு தேவையானதை நீங்க அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அது அவங்கள கனப்படுத்துறதுன்னு அர்த்தம். அவங்கள திக்கற்றவங்களா விடாம அவங்களுக்கு தேவையானதை நீங்க கொடுத்தா நீங்க கனப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். டெய்லி போய் வணக்கம் வைக்கிறது இல்லை. எங்க அப்பாவை நான் கனப்படுத்துறேங்க, குட் மார்னிங் டாடி, குட் மார்னிங், அந்த இதெல்லாம் இல்லை. அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதுதான் தாய் தகப்பனை கனப்படுத்துகிறது என்று அர்த்தம். எனக்கு இல்லைங்க தாய் தகப்பன் அப்படின்னா, தாய் தகப்பன் இருக்க யாராவது வயதானவங்க இருந்தாங்கன்னா ஒரு உதவி கேட்டாங்கன்னா, இந்த குடத்தை இங்கிட்டு கொடுங்க, கிளவி உனக்கு வேலையே இல்லை, இந்த குடத்தை தூக்கி கொடுத்து நான் கொடுக்கணுமா அப்படி சொல்லாதீங்க. குடத்தை தூக்கி கொடுங்க, தண்ணி கொடுக்கணும், உதவி செய்யுங்க. நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். அல்லேலூயா. சரி, 2வது வியாதியை நாம் தெரியப்படுத்த வேண்டும். எனக்கு பொண்ணு இல்லை நகை இல்லைன்னு தெரியப்படுத்துறது அது இல்லை. நீங்க முதல்ல உங்க அன்பை தெரியப்படுத்தணும், 2வது பலவீனங்களை தெரியப்படுத்தணும், 3வது உங்கள் குறைகளை கர்த்தரிடத்திலே நீங்க தெரியப்படுத்தணும். என்னன்னா, யோவான் 2ஆம் அதிகாரத்துல ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அந்த கல்யாணத்துல என்ன குறைவுபட்டுச்சு? திராட்சரசம் குறைவுபட்டுச்சு. திராட்சரசம் குறைவுபட்டவனே அந்த அம்மா யாருக்கிட்ட போய் சொன்னாங்க? ஏசப்பா கிட்ட சொன்னாங்க. அப்ப நம்ம ஒரு விஷயம் குறைவுபட்டுச்சுன்னா அந்த குறைவுகளை இயேசு கிறிஸ்துவின் இடத்துல தெரியப்படுத்துகிற அனுபவத்துக்குள்ளே நாம் வளர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்களேன், யார்கிட்ட சொல்லாதீங்க, ஏசப்பாட்ட சொல்லுங்க. அவர் நிச்சயமா நிறைவேற்றி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்யணும்? குறைவுகளை
இயேசுவினிடத்திலே சொல்லணும். யாக்கோபு 1:3 ஒரு குறை இருந்துச்சு. அந்த குறை, ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் யார்கிட்ட கேட்கணுமா? யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்க யார்கிட்ட கேட்கணுமா? கடிந்து கொள்ளாத யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்க யார்கிட்ட கேட்கணுமா? ஒருவரையும் இந்த வேலை செய்யறதுக்கு நீங்க ஞானமே இல்லைங்கன்னா, நீ அந்த இடத்துல எப்படி பேசணும், எப்படி நீ வாழணும்ன்ற ஞானம் கத்தட்ட இருக்கு. ஏன்னா அவர் பேரு ஆலோசனை கர்த்தர். ஆமென். நீங்க கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், எப்படி தெரியுமா? ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தா, உன் பிள்ளை ஞானத்துல குறைவல்லான்னு வசனத்தை அறிக்கையிட சொல்லுங்க. காலைல எந்திரிச்சேன்னு ஒரு தடவை சொல்லிட்டு போயா, ஒண்ணுமே சொல்ல வேணாயா. அந்த வசனம் கிரியை செய்யுமா, கிரியை செய்யாதா? ஆமென். கண்டிப்பா உங்க வாழ்க்கையை மாத்தும். ஆமென். ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாத தேவனிடத்திலே கேட்க கடவான். கண்டிப்பா தருவார். கண்டிப்பா விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். சரி, அடுத்து என்ன சொன்னேன்? முதல்ல அன்பு, ரெண்டாவது பலவீனம், மூணாவது குறைவுகளை சொல்லணும், நாலாவது உங்க தோல்விகளை ஏசப்பாட்ட சொல்லணும். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம், எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. 9வது அதிகாரம் 28வது வசனம். மேல அப்படியே டிவியில கூட பார்த்துக்கலாம். 9:28. மார்க்கு 9. வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது வீட்டிலே அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். பாருங்க, அவங்களுக்கு ஒரு தோல்வி நடந்துருச்சு. என்ன தெரியுமா? அவங்க போய் பிசாசு துரத்துனாங்க. என்னாச்சு? பிசாசு போகல. நானும் ஜெபமணி பாக்குறேன், நடக்க மாட்டேதுங்க. எங்க வீட்டுல ஒரு பிசாசு வேலைக்கு போயிட்டு இப்பதான் வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. போன்னு சொன்னா போக மாட்டேதுங்க. யாரையும் சொல்லிவிடாதீங்க. அப்படி அதையும் நானும் சொல்லி பாக்குறேன், அந்த பிசாசு போக மாட்டேன். எது முதல்ல அடையாளப்படுத்திக்கணும்? பிசாசின் கிரியைகள் என்னன்னு, நீங்க பிசாசின் காரியம் எதுன்னு அது நம்ம அறியாதவைகள் அல்லவே, அது நமக்கு தெரியும். அதை அறிஞ்சுக்கணும். இது பிசாசு காரியம். இச்சை யாரோட காரியம் தெரியுமா உங்களுக்கு? கண்டிப்பா தெரியுமா? உறுதியா தெரியுமாங்க? இச்சை யார் காரியங்க? அப்ப கிச்சன்ல இச்சை, இது இச்சையில கிச்சன் ஏதோ ஒண்ணு செய்யறீங்க. நீங்க இச்சித்து உங்க கிச்சனுக்குள்ள அது வரணும்னு நினைச்சீங்கன்னா அது என்னவா இருக்கு? பாவத்தை அவன் செய்ய வச்சுட்டானா? அப்ப நீங்க தேவனிடத்துல வந்து என்ன சொல்லணும்? மன்னிப்பு கேட்கணும். வெள்ளியும் பொண்ணும் கட்டக்கூடாது. அங்க வந்து என்னை மன்னிச்சு ஆசீர்வதிச்சு அந்த நெக்லஸ் பரிசா கொடுத்துருங்க ஆண்டவரே. அவ மட்டும் கல்யாணத்துக்கு தகன்னு வர்ற ஆண்டவரே, நான் வெறும் ஆளா போக வேண்டியதா இருக்கு. அந்த பார்டர் சின்ன பார்டரா இருக்கு ஆண்டவரே, எனக்கு பெரிய பார்டர் உள்ள சிலையா தாங்க. நம்ம சபையில இல்லை, நம்ம பிள்ளைங்க அப்படி கிடையவே கிடையாது. வெளியாளுகளை சொல்றேன், அவங்க இப்படி ஜெபிக்கிறாங்க நிறைய சபைகள்ல. பார்டர், பெரிய பார்டர் வேணும்னு சொல்லி. அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க அப்படி இருக்காதுங்க. ஒரு காரியத்தை பாருங்க, லூக்கா 5:5 என்ன கேக்குறாங்க? தோல்விய இயேசுவினிடத்துல சொல்ற அனுபவம் உங்களுக்கு வரணும். நான் இந்த காரியத்துல தோத்துட்டேன். அவங்க என்ன செஞ்சாங்க? பிசாசு துரத்தி பார்த்தாங்க, அது போகல. உடனே யாருக்கிட்ட வந்து சொல்றாங்க? நான் ஜெபம் பண்ணும்போது இந்த அற்புதம் நடக்கலன்றத இயேசுகிட்ட போய் சொல்றாங்க. பாஸ்டர்ட்ட போல. யாராவது பாஸ்டர்ட்ட போனாங்களா? பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணேன் பாஸ்டர், நடக்கல. யாரா சொன்னாங்களா? அவங்க நேரா பிரதான அப்போஸ்தலர்கிட்ட போயிட்டாங்க, பிரதான ஆசாரியிட்ட போயிட்டாங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவின் இடத்துல போய் சொல்றாங்க, நான் ஜெபிச்சு எனக்கு நடக்கல ஆண்டவரேன்னு இயேசு கிறிஸ்து கிட்ட போறாங்க. நீங்க இயேசு கிறிஸ்து கிட்ட போற அனுபவத்தை கத்துக்கொள்ளுங்க. லூக்கா 5:5. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. அவங்க தோல்வியை இயேசு கிட்ட சொல்றாங்க. என் மகனை, என் பிள்ளைய, என் குடும்பத்துல என் கணவரை நான் எப்படியாவது ஆதாயப்படுத்தணும் பாக்குறேன். என் வீட்டிலேயே என்னால ரட்சிப்புகள் நடத்த முடியல.
என்னால ஜெயிக்க முடியல. கர்த்தர் சொல்றார், நீ எப்படி உன் சரீரத்திலேயோ உன் வாழ்க்கைக்குள்ள பாவத்தையோ சாபத்தை ஜெயிச்சிருப்ப நீ நம்புறன்னு கேட்கிறாரு. உன்னால உன் கணவரை கூட ஆதாயப்படுத்த முடியாம நிலையில இருக்கிய, நீ எப்படி நீ உன் வாழ்க்கைக்குள்ள நிறைய ஜெயிச்சிருப்பேன்னு நம்புற? உனக்குள்ள நீ வெற்றி பெற்றுட்ட, பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு. யாராவது சொல்ல முடியுமா, எனக்குள்ள சுத்தமா பாவமே இல்லைங்க, நான் இப்ப ஆண்டவர் வந்தாலும் பரலோகத்துக்குள்ள போயிருவேன்னு? இவ்வளவு சத்தியம் சொல்லி பிரயோஜனமற்று போய்விட்டதே. என்ன தெரியுமா, நமக்கே நம்பிக்கை இல்லை. ஏன்னா நமக்குள்ள அப்படி இருக்கு. என்ன காரியம்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல கழுவப்பட்டவன் எப்பயுமே சுத்தமா இருப்பான். அவனை எப்பயுமே எப்படியா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து கூட்டிட்டு போயிருவாரு. ஒண்ணு. ரெண்டாவது, ஒருத்தவன் கம்யூனியன் எடுக்கிறானா, அவர்கிட்ட சொல்றாரு, கடைசி நாள்ல நான் அவனை எழுப்புவேன். உங்களுக்கு நிச்சயம் வரலையா? பாருங்க, ஒரு டவுட் இருக்கு பாருங்க. அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு, என்ன இந்த காரியம் என்னால பிரயாச முடியாது, என்னால நடக்காது, நான் பாவத்திலிருந்து என்னால விடுதலையாக்க முடியாது, நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஆண்டவர்கிட்ட உதவி கேளுங்க, நிச்சயமா செய்வாரு. பேதுரு சொன்னாரு, ராம் ஒழுது பிரயாசப்பட்ட ஆண்டவரே, என்னால என் வீட்டுக்கு அதை கொண்டுட்டு வர முடியல, இந்த எல்லாம் ஜெப வீட்டுக்கு என் கணவரை கொண்டு வரல, என் மனைவி கூட, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் அப்பதான் சொல்லுவாரு, வலதுபுறமா வளைய போடு, உன் பிள்ளை வருவான், வலதுபுறமா வளைய போடு. வலதுபுறமானா அது ஒரு சப்ஜெக்ட், நான் அதை ஒரு நாள் உங்களுக்கு எடுக்கிறேன். வலதுபுறம் என்ன செய்யறது, வளைய போட்டா என்ன நடக்கும்ன்றத ஒரு நாள் சொல்லிது. அது நீங்க அப்ப புரிஞ்சுக்குவீங்க, என்ன செஞ்சா என்ன நடக்கும்ன்றத. சரி, இந்த சப்ஜெக்டுக்குள்ள வருவோம். நான் இதை முடிக்கிறேன். ஒரு காரியத்தை, தோல்வியை இயேசுவினிடத்திலே சொல்லுகிறவர்களாய் மாறினால் அவர்கள் திரளான மீன்களை அறுவடை கொண்டு வந்து வைத்தாங்க. 2 படகு நிரம்ப கொடுத்தாரு. இவங்க என்ன நடந்துச்சு தெரியுமா, பிசாசை துரத்த முடியலன்னு சொல்லும் பொழுது அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஜாதி பிசாசு உபவாசத்திலும் ஜபத்தினாலுமே இன்றி வேறொன்றிலும் போகாது. அப்ப எந்த காரியம் மாறணும், என் பிள்ளை மாறணும்னா கர்த்தர் சொல்றாரு, உபவாசம் ஜெபம் உனக்கு தேவை. என் கணவர் மாறணும், உபவாசம் ஜெபம் உனக்கு தேவை. மன்றாடு, போராடு. நீ உபவாசத்தை போட்டுட்டு வீட்டு வேலை முழுவதும் முடிக்காத, உபவாசம் போட்டு கர்த்தருடைய சமூகத்துல வந்து காத்துரு. கர்த்தர், நீர் என் பிள்ளையை தொடர வரைக்கும் நான் வருவேன், என் கணவரை மாத்துற வரைக்கும் வருவேன், என் பாவம் சாவர வரைக்கும் வருவேன், என் வாழ்க்கை மாறுற வரைக்கும் வருவேன், என் வரங்கள் எனக்குள்ள ஆபரேட் ஆகிற வரைக்கும் நான் வருவேன். இல்ல, யாக்கோபு போல பிந்தி தனித்திருந்தானா, அவனை ஆசீர்வச்சிட்டு தான் அந்த தூதன் கடந்து போனாரு. நின்னு பாருங்களேன். நாளைக்கு பிரேயர்னு அவ்வளவு யோசிக்கிறீங்க, கர்த்தருடைய சமூகத்துல நீங்க நிக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு தானே வாய்ப்பு கொடுக்கிறாரு. உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு, நாளைக்கு நான் உபவாசத்தோட கூட வந்து, நாளைக்கு என் தேசத்தினுடைய சுதந்திரம், என் தேசத்தினுடைய பங்கு, என் தேசத்தினுடைய ஆசீர்வாதம், நான் திறப்புல நிக்க வர்றேன், நீங்க வந்தீங்கன்னா தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பான், உன் வீட்டையும் கர்த்தர் மாற்றுவான். சரி, 5வதாக உங்கள் துக்கங்களை இயேசுவின் இடத்திலே காண்பிக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 21வது வசனம். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இங்க ஒரு மரணம் சம்பவிச்சிருச்சு. யார் இறந்தா? லாசர். லாசர் இறந்துட்டாரு. ஆனா அந்த மக சொல்ற ஒரு காரியத்தை, நீங்க என்கிட்ட இருந்தீங்கன்னா என் வாழ்க்கையில எதுவுமே மறிக்காது. உங்க கூட இருக்கிறாருன்னு நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு கெத்தான பார்வை பார்த்தீங்கல்ல, நீங்க திரும்பி போகும்போது கெத்தா போறத நாங்க எல்லாரும் பார்க்க போறோம்ல, ஒரு கம்பீரமா, கொஞ்சம் திமுறா, கொஞ்சம் அப்படியே கெத்தா நீங்க போறது இயேசு பார்க்க போறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உலகத்துல உள்ள திமிர் இல்லைங்க, என் கூட இயேசு இருக்கிறார் என்ற எண்ணம். அப்ப கர்த்தர் இங்க ஒரு காரியத்தை சொல்றாரு, உனக்கு வரக்கூடிய எல்லாத்தையும் என்கிட்ட சொல்றியா? அப்ப துக்கம் வந்துருச்சுன்னா உன் துக்கத்தை சொல்லுவியா?
அவங்க வீட்டுல மரணம் சம்பவிச்சிருக்கு. அந்த மரணத்தின் காரியத்துக்கு ஒரு காரியம் நடக்குது. இயேசு கிட்ட சொல்றாரு, நீங்க இங்க இருந்தீங்கன்னா இந்த காரியம் சம்பவிக்காது. அப்போ தோல்வி வராதுங்க. இயேசு உங்க கூட இருந்தா நீங்க போற காரியம் எல்லாம் வெற்றியா மாறும். ஏன் தெரியுமா? முன்னாடி சொல்லி நடத்திடுவார் உங்களை. இப்படி போ மகளே, நீ அங்க ஜெயத்தை காண்ப. அவர் நடத்திடுவார்ல. ஏன்னா நீங்க அவர் பிள்ளை. உங்களெல்லாம் விடவே மாட்டாரு. நீங்க தோல்வியை சந்திக்கிறதுக்கு அவர் விரும்பல. இப்ப கூட இந்த ஆலோசனையை என்கிட்ட சொல்லி அனுப்புனது, உங்ககிட்ட சொல்ல சொன்னது காரணம், உங்களை இந்த காரியத்தெல்லாம் நீங்க அவர்கிட்ட பேசணும்னு அவர் விரும்புறார். என்ன சொல்லணும்? முதல்ல அன்பை சொல்லணும், ரெண்டாவது பலவீனத்தை சொல்லணும், மூணாவது உங்க குறைகளை சொல்லணும், நாலாவது தோல்வியை சொல்லணும், அஞ்சாவது துக்கங்களை சொல்லணும், ஆறாவது உங்க வெற்றியையும் சொல்லணும். வாசிக்கலாமா? லூக்கா 10:17 எடுத்தவங்க டக்குன்னு வாசிங்க. லூக்கா 10:17. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடே திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். முதல்ல ஒருத்தவங்க வந்தாங்க, எங்களுக்கு பிசாசு கீழ்ப்படியலன்னு சொன்னாங்க. இவங்க வந்து சொல்றாங்க, எத்தனை பேர் வந்தாங்க? 70 பேர். 70 பேர் போய் பிசாசு துரத்திட்டு வர்றாங்க. வந்து சொல்றாங்க, எங்களுக்கு கீழ்ப்படியுது ஆண்டவரே. உங்களுக்கு கீழ்ப்படியும். கர்த்தர் அப்படிப்பட்ட அதிகாரத்தை தான் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. நீங்கள் அதை ஜெபத்திலே பெருக்கி அதை அறிந்து கொள்ளுங்க. உங்க வரத்தினுடைய வல்லமையை தெரிஞ்சுக்குங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, உங்க வெற்றிகளை கர்த்தரிடத்துல சொல்லுங்க. இதை நீங்க எனக்கு கொடுத்தீங்க, நான் இதுல ஜெயிச்சேன், நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு நீங்க அதை கொடுத்தீங்க, அந்த வெற்றியை நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன்னு அதையும் சொல்லணும். சங்கீதம் 55:2 வெற்றி, 1 பேதுரு 5:6-7 வெற்றி, பிலிப்பு 4:19 வெற்றி. அல்லேலூயா. பிலிப்பியர் 4:6 வாசிங்க. எதை சொல்லணும்? தேவனுடைய முக்கியமானதை எப்படி சொல்லணும் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதை விட்டுட்டேன் பார்த்தீங்களா? எப்படி சொல்லணும்னு அந்த 4:6 எழுதிருக்கு பாருங்க, அழகா. முதல்ல கவலைப்படாத, எல்லாவற்றையும் குறித்து உங்க விண்ணப்பங்களை சோத்திரத்தோட எதுல எல்லாம் செய்யணுமா? இத்தனை காரியத்தை அன்பை எப்படி தெரியப்படுத்தணுமா? உங்க வியாதி பலவீனத்தை எப்படி தெரியப்படுத்தணுமா? உங்க குறைவுகளை எப்படி தெரியப்படுத்தணுமா? உங்க தோல்விகள் எப்படி தெரியப்படுத்தணுமா? உங்க வெற்றிகள் எப்படி தெரியப்படுத்தணுமா? எப்படி சொல்லப்பட்டிருக்கு? எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் உங்க ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்துல, உங்க ஜெபம் எப்படி இருக்கணுமா? ஸ்தோத்திரத்தோட இருக்கணுமா? உங்க ஜெபம் ஸ்தோத்திர சொல்லி, நிறைய ஸ்தோத்திர பலி சொல்லி அப்புறம் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திர பலி பாடல் பாடி துதிச்சு அப்புறம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்புறம் இல்லைன்னா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்புறம் பாடல் பாடிட்டு அப்புறம் பைபிள் வாசிச்சு அப்புறம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோட கூட பேசுறத நீங்க ஒண்ணு. ஏன் பைபிள் வாசிச்சுட்டு ஜெபிக்க சொல்றேன்னா, பைபிள்ல உங்களோட ஏதாவது பேசி இருந்தாருன்னு வச்சுங்களேன், அந்த வார்த்தை உங்களுக்கு புரியாமச்சுன்னா நீங்க ஜெபம் பண்ண உட்காந்து ஆண்டவரோட தியானம் பண்ணி அதை பேசி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களோட ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். தயவு செய்து ஜெப அறையில போய் அவரை மாதிரி ஜெபிக்கணும், இவரை மாதிரி ஜெபிக்கணும்னு கேட்காதீங்க. நீங்களா போய் நில்லுங்க, உங்கள்கிட்ட நல்லா பேசுவாரு. ஜெபன்றது வந்து 2 பேர் பேசுறது. நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜெப நேரம். அவர் பேச, நான் முதல்ல எல்லாரும் போய் வாய்ப்பாடு ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிச்சுட்டு துடு துடு துடுன்னு நினைச்சு ஓடி போயிடுறது. அவரு அவர் பதில் சொல்றதுக்கு வர கேட்டுட்டு போடா என்னன்னு அவர் கேட்கறதே இல்லை. நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டு ஓடி போயிடுறது. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க, பொறுமையா கண்களை மூடிய தியானம் பண்ணி அப்படியே கொஞ்ச நேரம் உட்காருங்க. உங்க பிரச்சனைகளை கொஞ்சம் யோசிங்க அந்த இடத்துல உட்காந்து. அப்ப யோசிக்கும் போது அந்த பிரச்சனையை அப்படியே நீங்க தியானம் பண்ண அதனுடைய அந்த தியானத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு சொல்யூஷனை தருவாருங்க. அழகா ஒரு விடுதலை கொடுப்பாரு, அது சொல்லி கொடுப்பாரு, இதை செய்யணும். நீங்க யாராவது ஒருத்தர் அப்படி வாங்கிட்டு வாங்கலேன், அடுத்த வாரம் நீங்க இங்க வரும்பொழுது ஒரு பெஸ்ட் சாட்சியா அனுப்பிங்க.
உங்க உள்ள வந்து மற்றவங்க பார்க்க அற்பமா இருக்கும், உங்களுக்கு மட்டும் மேன்மையான சாட்சியா இருக்கும். உங்க உள்ள அவ்வளவு சந்தோஷப்படும், ஆச்சரியமா இருக்கும். சரி, மார்க் 10:51 எதை சொல்லணும்? தேவைகளை கர்த்தரிடத்திலே சொல்லணும். மார்க் 10:51 இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். உங்களோட கேட்பாரு. அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். உங்க தேவைகளை நீங்க சொல்லுங்க. நீங்க ஜெபத்துல உட்கார்ந்துருக்கும் போது, கடைசியா ஜெபம் பண்ணி முடிச்சோன்னு ஒரு 5 நிமிஷம் உட்காரும் போது அப்ப கேட்பாரு, நான் உனக்கு என்ன செய்யணும். அப்ப உங்க தேவைகள் என்ன இருக்கோ அதை சொல்லுங்க. போன உடனே வெள்ளி 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 பொண்ணு தங்க தங்க தங்கன்றாதீங்க. சொல்ல வேண்டிய நேரத்துல ஸ்தோத்திரம், துதி, அஜபம், தேசத்துக்கு அஜபம் பண்ணி, இந்த உங்களை நடத்துறாரு இந்த பாஸ்டுக்காக குடும்பத்துக்காக ஒரு ஜபத்துல சேர்த்துக்குங்க, ஜெபம் பண்ணுங்க. அந்த ஆள் பேசும்போது எங்களை குத்தி குத்தி பேசுறாரு, ஆண்டவரே நல்ல செய்தியா கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ இயேசுகிட்ட கேளுங்க. உங்க தேவைகளை இயேசு கொடுப்பாரு. உங்க ஊழியக்காரரை மாத்துறவர் அவர் ஒருத்தர் தான். உங்க வீட்டுக்காரரை மாத்துறவர் அவர் தான். வீட்டுக்கார மாத்துறதுனா அந்த டபுள் மீனிங் அர்த்தம் எடுத்துடக்கூடாது. வீட்டுக்கார மாத்துற அர்த்தம் நான் சொன்ன அர்த்தம் வேற. குணம் மாறுகிறது. நல்ல ஐடியாவா இருக்கே, அந்த அர்த்தம் இல்ல, நல்குணம் கொடுக்கிறது. அல்லேலூயா. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியலைன்னா மார்க் 6:35 கஷ்டங்களை சொல்லணும். 35-36 மார்க் 6:35-36 வாசிங்க. கஷ்டங்களை சொல்லணும். பாருங்க, நான் வரிசையா சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நீங்க வீட்டில் போய் எடுத்து பார்த்துட்டு, அந்த யூடியூப்ல போட்டு பார்த்துட்டு அதை எடுத்து எழுதி கூட வச்சுக்கிட்டு அதுபடி ப்ரொசீஜரை சொல்லி பாருங்க. இன்னைக்கு சிஸ்டத்தை சொல்லி கொடுத்துட்டாரு. இதைப்படி நீங்க மூவ் பண்ணீங்கன்னா, இதுக்கு முதல்ல கீ வசனம் என்ன தெரியுமா? பிலிப்பியர் 4:6 தான் ஃபர்ஸ்ட் சாவி. இதை நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டு தியானம் பண்ணி அப்படியே வரிசையா அன்பை காட்டுங்க, வியாதிய பலவீனத்தை காட்டுங்க, குறைவுகளை சொல்லுங்க, தோல்வியை சொல்லுங்க, துக்கங்களை சொல்லுங்க, வெற்றிகளை சொல்லுங்க, தேவைகளை கர்த்தரிடத்துல சொல்லுங்க. மார்க் 10:51. அடுத்து கஷ்டங்களை சொல்லுங்க. மார்க் 6:35-36. வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகு நேரமும் ஆயிற்று, புசிக்கிறதற்கும் இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை. இங்க பாருங்க, உங்ககிட்ட வீட்டுல அரிசி பருப்பு தீர்ந்துருச்சு அப்படின்னா இந்த ஜப குறிப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன கேட்கணும் அழகா சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. ஆண்டவரே, இந்த மாசத்தின் தேவைகளை சந்திங்கன்னு நிறைய பேர் இப்படி இந்த இதுக்காக ஜெபிச்சு பாருங்களேன். ஆண்டவர் வந்து இந்த 5 ரூபா 10 ரூபாய்க்கு வாங்குறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு மாசம் 1ஆம் தேதி இதில் மொத்தமும் வாங்கி வீட்டில் வைக்க, அந்த ஒரு மாசம் யார்ட்டையும் போய் நிற்க விடாம நடத்துவார். அந்த பாதைக்குள்ள உங்களை மாத்திடுவாரு. அடுத்து 9வது எல்லாவற்றையும் சொல்லணும். அதான் நம்ம வாசிச்சோம். பிலிப்பியர் 4:6-7 நம்ம வாசிச்சோம். என்ன? எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொன்னோம். மத்தேயு 8:25 வசனம், கடைசி வசனம் முடிக்கிற கடைசி மத்தேயு 8:25. அவ்வளவுதான். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். உங்க ஆபத்தை ஏசப்பாக்கு தெரியப்படுத்துங்க, சொல்லுங்க. இங்க பாருங்க, கடன்ல நீங்க உங்க நகை மூளை போகுதோ, இல்லை நீங்கள் கடனில் மூளை போய், இல்லை கடன்காரன் உங்கள் வீட்டில் பிரச்சனை பண்ணுறான்னா இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த செய்தியை, உங்கள் ஆபத்தை கர்த்தர் அறிவார். ஆண்டு சொல்லியிருக்காரு சங்கீதம் 50:15, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன மகிமைப்படுத்துவ. அல்லேலூயா. ஆண்டவர் அதை ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறாரு. நம்ம எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்திருப்போம். கர்த்தர் நிச்சயமா அந்த காரியத்துல நம்மளை நடத்த வல்லமையில தேவன் பெரிய மாற்றங்களை இந்த நாள்ல உங்க வாழ்க்கைக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. ஒரு காரியம், தேவன் செய்ய நினைத்தது ஒன்றும்
தடைப்படாது. எரேமியா 33:3 ஆண்டவர் சொன்னாங்க, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கூப்பிடு. இந்த காரியத்தை இதை நீங்க வீட்டுல போய் இந்த யூடியூப்ல இந்த செய்தியை போட்டு இந்த ப்ரொசீஜரை எடுத்து தனியா எழுதி வச்சுக்கோங்க. இதுல நீங்க தியானம் மூலம் போது எதுக்கு உங்க பிரச்சனை எதுன்னு பாத்துக்குங்க. அதுல எந்த அதிகாரத்தை வச்சு ஜெபிச்சா நடக்குன்றத கண்டுபிடிங்க. ஆபத்துனா இந்த ஆபத்தை எடுத்துக்கொள்ளுங்க. உங்க தேவைன்னா அந்த தேவை சம்பவத்தை எடுத்து வைங்க. அதுல நீங்க எப்படி அவங்க சீஷர்கள் போய் ஏசப்பாட்ட கேட்டாங்க, எப்படி தேவையை பெற்றுக்கொண்டாங்க. பிசாசை துரத்தணும். என் வீட்டுல ஒரு 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 பாவத்தை செய்ய வைக்கிற பிசாசு இருக்கு அப்படின்னா அதை எப்படி ஜெபிச்சாங்க, எப்படி ஜெயிச்சாங்கன்னு தியானம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை வச்சு அந்த பிசாசை முறியடிப்பார். நீங்க ஜெயிச்சுட்டீங்க, கடந்து வருவீங்க, வெற்றி பெற்றவங்களை கடந்து வருவீங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? அப்படியே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். நீங்க கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த மடவன் வெள்ளியும் பொன்னும் என்னிடத்துல இல்லை, நசரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி உங்களோட வார்த்தையை உங்க வார்த்தையை கொடுத்தவனே அவன் எழுந்து நடந்தான். அவன் முடக்கப்பட்டான். ஆனா நாங்க இன்னைக்கு என்ன ஆண்டவரே, நாங்க வெள்ளியும் பொன்னும் கேட்க வரல. நாங்க எதை கேட்கணும், நீங்க எதை காட்டணும், நாங்க எதை தெரிஞ்சுக்கணும் நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க ஆண்டவரே அந்த காரியத்தை நாங்க உங்ககிட்ட கேட்க வரப்போறோம், உங்ககிட்ட சொல்ல வரப்போறோம். இனி அதன்படி எங்க வாழ்க்கைய வசனத்தின்படி இந்த பிள்ளைங்க கேட்க போறாங்க. அடுத்த வாரத்துல நான் அற்புதம் பெற்றுக்கொண்டேன், இதன்படி செபிச்சேன், என் வரங்களை பார்த்தேன், இதன்படி செபிச்சேன், என் குறை மறைஞ்சிச்சு, இதன்படி கேட்டேன், என் நிறைவாக்கி தந்தார், இதன்படி செஞ்சாரு, என் பயம் என்னை விட்டு போயிடுச்சு, ஆபத்து காலத்துல கூப்பிட்டேன், என் வாழ்க்கையே மாறிச்சு, வியாதி பிசாசுமிடி எல்லாத்தையும் சொல்லி 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 வசனத்தை அறிக்கையிட்டேன், நான் ஜெயம் பெற்றேன்னு சாட்சியா சொல்லத்தக்கதா இந்த பிள்ளைகளை மாத்தும். உடைய கரத்துல எப்ப கொடுக்கிறேன், இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.